இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முறுகல் நிலை இன்னமும் தொடரும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் தமது எல்லையை மேலும் பலப்படுத்த தொடங்கியுள்ளது. கடந்த சில தினங்களுக்குள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தானிய பகுதிக்குள் சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் நகர்த்தப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்திய விமானப்படையின் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் பறந்துவிட்டு திரும்பிய பின்னர் மறுபடியும் அப்படியொரு சம்பவம் நடைபெறக்கூடாது என பாகிஸ்தானிய பாதுகாப்பு படைகளுக்கு பாகிஸ்தானிய அரசு மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அதையடுத்தே இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் வரக்கூடிய பகுதிகள் என பாகிஸ்தானிய உளவுத்துறையால் அடையாளம் காட்டப்பட்ட இடங்களுக்கு சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் நகர்த்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நேற்று பாகிஸ்தானின் எல்லை பகுதிகளுக்கு சீன தயாரிப்பு LY-80 ரக வான் பாதுகாப்பு சாதனங்கள் நகர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் உள்ளது. 2017 ஆண்டு பாகிஸ்தானிய இராணுவத்துக்காக சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட இந்த LY-80 வான் பாதுகாப்பு சாதனங்கள் HQ-16 என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றன. இது ஒரு நடமாடும் வான் பாதுகாப்பு சாதனம். அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த வான் பாதுகாப்பு சாதனம் ஒரு வாகனத்தில் பொருத்தப்பட்டு அந்த வாகனத்தை இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள எந்த இடத்துக்கும் கொண்டு செல்ல முடியும். பாகிஸ்தான் உளவுத்துறையை பொறுத்தவரை எல்லையில் உள்ள சில இடங்களை அவர்கள் முக்கியமான உட்புகும் புள்ளிகளாக கணித்துள்ளார்கள், அதாவது ஃப்ளைட் பாத் என்ட்ரி பாயிண்ட்ஸ். இந்திய விமானங்கள் வருவதென்றால் அந்த உட்புகும் புள்ளிகளுக்கு மேலாக பறந்து பாகிஸ்தான் வான் பகுதிக்குள் பறக்க திட்டமிடுவார்கள் என அவர்கள் கருதுகிறார்கள். இங்கு நாம் குறிப்பிடும் LY-80 வான் பாதுகாப்பு சிஸ்டத்தின் வீச்சு 40 கிலோமீட்டர்கள். அதாவது 40 கிலோமீட்டர் தொலைவுக்குள் நகரும் எந்த இலக்கையும் இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தால் குறிவைக்க முடியும். நகரும் இலக்கு ஒரு பறக்கும் பொருள், தட்ஸ் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக இருந்தால் LY-80 வீச்சு 50,000 அடி உயரம். இந்த ரக வான் பாதுகாப்பு சாதனத்தில் பறக்கும் பொருட்களை அடையாளம் காட்டும் IBIS-150 ரக முப்பரிமாண ரேடார்கள் உள்ளன. இந்த ரேடார்கள் 150 கிலோமீட்டர் சுற்றளவில் வரும் எந்த பறக்கும் பொருளையும் திரையில் காட்டக்கூடியவை. இது தவிர மற்றொரு எல்லை பகுதி பாதுகாப்பு ஏற்பாடாக காஷ்மீரின் பாகிஸ்தான் பகுதியில் மேலதிக உளவு விமானங்களை இயக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உளவு விமானங்களும் சீன தயாரிப்பு உளவு விமானங்களாகவே இருக்க வாய்ப்புள்ளது. பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து மேலதிகமாக CH-4 மற்றும் CH-5 ரெயின்போ ரக உளவு விமானங்களை வாங்கப் போவதாக கடந்த மாதம் ஒரு செய்தி வெளியானது. இவற்றில் CH-4 பேலோட் 400 கிலோகிராம்ஸ். அவ்வளவு எடையை ஏற்றிக்கொண்டு தொடர்ச்சியாக 40 மணி நேரம் வானில் பறக்கக்கூடியது அந்த விமானம். CH-5 பேலோட் 1000 கிலோகிராம்ஸ். அவ்வளவு எடையுள்ள பெய்லோடுடன் வானில் தொடர்ச்சியாக 60 மணி நேரம் பறக்கக்கூடிய அந்த விமானம் வானில் 17,000 அடி உயரம் வரை செல்லக்கூடியது. பாகிஸ்தான் தமது உளவு விமானங்களின் பறத்தலை அதிகரிக்கப் போகிறது என்றால் பெரும்பாலும் நாம் குறிப்பிட்ட அந்த சீன தயாரிப்பு உளவு விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் வந்து சேர்ந்து விட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். பாகிஸ்தானுக்குள் தளங்களை வைத்துக் கொண்டு இயங்கும் சில இயக்கத்தினர் தமது தளங்களை முழுமையாக அங்கிருந்து அகற்றாவிட்டால் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்தியா கடந்த வாரம் எச்சரித்ததை அடுத்தே பாகிஸ்தான் தமது எல்லை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துகிறது என ஊகிக்க முடியும். ஏனென்றால் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் பகுதிக்குள் பறந்துவிட்டு திரும்பியதற்கு சில தினங்களுக்கு முன்னரும் இது போன்றதொரு எச்சரிக்கை இந்தியாவால் விடுக்கப்பட்டது.